ஆண்மை நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இந்த ஆன்மாக்களின் இயல்பு, ஆன்மாக்களை பத்தி நம்ம நிறைய பார்த்துட்டே வரோம். அந்தந்த ஆன்மாக்கள் இப்ப இத்தனை நிலைகள் இருக்கு, இத்தனை அதுக்கான சேர்க்கைகள் இருக்கு, இத்தனை தேர்வுகள் இருக்கு. இதுல அது எந்த நிலையில இருக்குன்றது அந்த ஆன்மாக்கே புரியாதப்போ நமக்கு எப்படி புரியும்? அப்ப நம்ம அதை போய் ஜட்ஜ் பண்றதுன்றது எந்த நிலையிலும் சரி கிடையாது. அதனாலதான் சொல்லுவாங்க, துரியோதனும் சரிதான், தருமரும் சரிதான். அவங்கவுங்க நிலையில அவங்கவுங்க செய்யறது சரிதான். அதனாலதான் உலகத்துல டிராஜடியோ அநீதியோ அராஜகமோ நடக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் உண்மையிலேயே அறியாமை. ஏன்னா இது நடக்கிறது எல்லாமே நம்ம புரிஞ்சுப்போம் இல்லையா? எதுக்கு உலகம் நாடக மேடைன்னு சொல்றாங்க? இது இத்தனை ஒரு காம்பினேஷன்ல வந்தா நம்ம என்ன பண்றது? இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? இதெல்லாம் புரியுது, சொல்லிட்டோம். அந்தந்த வயது பிறவிகளை வச்சுதான் அதனோட தர்மத்தை செலக்ட் பண்ணிக்குது. இப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம இதுல எந்த நிலையில இருக்கோம் நம்ம புரிஞ்சுக்கிறதா, இல்ல நம்ம என்ன பண்றது? அதுக்குதான் நமக்கு இந்த தியானம் மிகப்பெரிய ஒரு டூலா இருக்கு. இதெல்லாம் எனக்கு புரியல, இதெல்லாம் கேட்கறதுக்கு கதை மாதிரி இருக்கு, இதெல்லாம் நான் எண்ணத்துல இருக்கேன்னு எனக்கு கேட்க கேட்க இன்னும் குழப்பம் அதிகமாகுது. அதனாலதான் சொல்றோம், அறிவு கூட ஒரு வகையில தடைக்கல்லா இருக்குமோ. ஆனா இதெல்லாம் நம்ம கேட்கும் போது உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு தோணும். உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல நம்மள டச் பண்ணும். அப்படின்னா அந்த அந்த நிலையில நம்ம இருக்கோன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நம்மள கூட இப்படி ஒரு ஆராய்வு பண்றதுக்கு முன்னாடி தியானம் பண்ணும்போது எதுக்கு மனமற்ற நிலைக்கு போங்கன்னு சொல்றாங்க. மனங்களே நம்ம தான் உருவாக்குறோம். மனம் இருந்தாதான் அறிவு வரும், அறிவு இருந்தாதான் ஞானம் வரும், அதெல்லாம் ஓகே. ஏன் மனமற்ற நிலைக்கு போனா என்ன? மனமற்ற நிலைக்கு போகும்போது எதுக்கு நம்ம ரொம்ப பயப்படுறோம்? இந்த கர்ம வினைகளுக்கு தான். ஏன்னா கர்ம வினைகள் நிறைய பண்ணிருப்போம்னு சொல்றாங்க. நமக்கு பாஸ்ட் லைஃப் தெரியல, இந்த லைஃப்லயே நமக்கு ஒண்ணும் புரியல, பாஸ்ட் லைஃப் தெரியல. அப்ப நம்ம எப்படி அந்த கர்ம வினையை தீக்கிறது? எதை செஞ்சு தீக்கிறது? நான் போய் நிறைய பேருக்கு நான் வாங்கி கொடுத்தா சரியா போகுமா, இல்ல இது பண்ணா சரியா போகுமா? இப்ப இந்த தியானத்துல இந்த மனமற்ற நிலைக்கு போகும்போது அந்த ஒரு கணம் இருந்தா கூட தான். நம்ம நினைப்போம் ஃபுல் டே எல்லாம் என்னால இருக்க முடியல, 1 மணி நேரம் என்னால மனமற்ற நிலையில இருக்க முடியல. அது எல்லாருக்கும் சாத்தியமும் இல்லை. இந்த மனமற்ற நிலை அப்படிங்கிறது மறுபடியும் அதை புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மனதை அழிக்கிறதோ ஒழிக்கிறதோ கட்டுப்படுத்துறதோ இல்லை. மனம் எதுக்கானதோ அதுக்காக மட்டும் உபயோகிக்கிறது. இப்ப நம்ம அறிவு நிறைய விஷயம் தெரிஞ்சு, இப்ப நெருப்பு தொட்டா சுடும் அப்படின்னு ஒரு அறிவு இருக்குன்னா, நான் அந்த அறிவெல்லாம் கைவிடணும், திருப்பி திருப்பி போய் சூடு வைப்பேன்றது அறிவான செயல் கிடையாது. நமக்கு எதுக்கு தேவையோ அந்த சமயத்துல அதை உபயோகிக்கணும். எதுக்கு அது தடைக்கல்லா இருக்கோ அது இல்லாம இருக்கணும். ஓஷோ ரொம்ப அழகா சொல்றாரு அந்த ஒரு இதுக்கு, மனமும் அறிவும் வெளியில இருந்து வருது, ஞானம் உள்ள இருந்து வருது அப்படின்னா, அத ஒரு கிணறு தோன்ற மாதிரி. இப்ப நம்ம கிணறு தோண்டும் போது தண்ணி உள்ள இருக்கதான் செய்யுது, நம்ம தண்ணியை உருவாக்கல. ஆனா அந்த தண்ணிக்கான அடைப்புகளை எடுக்கிறோம். அங்க இருக்கிற ஒரு கல்லு மண்ணு ஏதோ ஒண்ணு அந்த தண்ணி வராம அடைச்சிட்டு இருக்கு. அதை நம்ம எடுத்துட்டோம்னா தண்ணி தன்னால வந்துடும். அததான் நம்ம அங்க மனமும் அறிவும் கொஞ்சம் விலக்கி வச்சீங்கன்னா அந்த ஞானம் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய வழியை உபயோகிச்சுக்கோம் அப்படிங்கிறது. இப்ப ரமணர் கூட ஒரு பதிவு படிச்சேன். நம்ம இதை கிளாஸ் எடுக்கும்போது அது எங்கிருந்து வருதுன்னு தெரியாது, நமக்கு கண்ணுல நமக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் தன்னால கொண்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுலயும் அவர் சொல்றாரு, இந்த யோகம் என்னும் போது கர்ம வினைன்றது எல்லாரும் பயப்படுறீங்க, அந்த கர்ம வினையை அனுபவிக்கிறவன் யாரு? நானுன்னு ஒருத்தன் இருந்தா மட்டும்தானே அங்க கர்ம வினையை அனுபவிக்க முடியும். நீ நான் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போயிட்டீன்னா அந்த வினையை அனுபவிக்க போறேன் யாரு? அங்க அந்த வினைகள் தோத்து போகும் அப்படிங்கிற. நீ எவ்வளவோ வினைகளை கர்ம வினைகளை சேர்த்து வச்சிருக்கலாம். அந்த கர்ம வினை நீக்கக்கூடியது ஏன் தியானம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த நிலைக்கு, அதாவது மனமற்ற அந்த அறிவுகளை கைவிடுறத, ஒரு பாதுகாப்பற்ற நிலை, எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு சரணடைகிற நிலை. சரணடைனா ஆளுகிட்டயோ அந்த மத கோட்பாடுகிட்டயோ கருத்துகள் கிட்ட இல்ல, நமக்குள்ளே நம்ம அந்த உயிர் துடிப்பான மூச்சு கிட்ட அந்த சரணடைதல் நிலைக்கு போகும்போது நமக்குரிய கர்மாக்கள் நம்மளை தாக்கும் போது கர்மாக்களை வாங்குறதுக்கு அங்க ஆள் இருக்காரு அப்படின்னு ஓஷோ கூட அந்த இதை ரொம்ப அழகா சொல்றாரு, வெற்று படகு அப்படின்னு. ஒரு படகு நம்ம மேல மோதிச்சுன்னா ரொம்ப கோபமா திரும்பி ஏன்டா மோதிட்டேன்னு திட்ட போகும்போது அந்த படகுல ஆளே இல்லைன்னா அந்த கோபம் எங்க போய் சேரும்? அந்த மாதிரி இந்த கர்மாக்களை வாங்க ஆள் இல்லாம போயிடும். தியானம் மூலமா அப்படி நம்ம கர்ம வினைகள்ல இருந்து எளிதா வந்துடலாம். அந்த கர்ம வினைகள் இருக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு நிலையே நம்ம ஈஸியா தாண்டக்கூடிய
ஒரு முக்கியமான ஆயுதமா அப்ப நமக்கு அந்த தியானம் உபயோகிக்க முடியுது இல்லையா? இந்த நிலை நமக்கு ஒரு கிடைக்கும் போது நம்மளோட நிலைகள் என்ன ஆகும்னா அடுத்தவங்களும் ஒசத்துறதுக்கு இருக்கும். அன்னைக்கு கூட ஒரு சார் கேட்டிருந்தாரு, சில பேரோட அந்த ஃப்ரீக்குவன்சி என்ன பாதிக்குது, அந்த லோ இது வருது அப்படின்னா, இது கூட நமக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு உணர்திறனை அதிகப்படுத்துது. இப்ப நமக்கு ஒருத்தருக்கு உடனே தொட்ட உடனே அவங்களுக்கு தெரியுது அப்படின்னா, இப்போ தூக்கத்துல ஒருத்தர் போட்டு அடிச்சா கூட முழிக்க மாட்டாங்க. ஆனா ஒருத்தர் கிட்ட போய் அவங்கள போய் எழுப்பலான்னு போனாலே அவங்க உடனே முழிச்சிருவாங்க. அவங்களோட சென்சிட்டிவ் லெவல் அதிகமா இருக்கும். நம்ம தியானம் அதிகமா இருக்க இருக்க அந்த சென்சிட்டிவ் லெவலும் அதிகமா இருக்கும்போது எங்க நம்மளோட உண்மையான ஃப்ரீக்வன்சி உள்ளவங்க இருக்காங்க, யார் நம்மளை சுத்தி ஒரு மாதிரி நம்மளோட ஃப்ரீக்வன்சி அலைன்மெண்ட் ஆகாம லோல இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கும் போது நம்மளால எளிதா அங்க இருந்து விலகியும் போக முடியும். அந்த ஃப்ரீக்வன்சி உள்ள ஆளுங்களுக்கு ஓரளவுக்கு உதவலாம். ஆனா அதை வாங்கிக்க அவங்களுக்கு அந்த நிலையில இல்லைன்னா அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. முதல்ல நம்ம காப்பாத்திக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதனால அந்த நிலை இருக்கிறவங்க நம்ம அங்கிருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கு இந்த தியானம் அந்த சென்சிட்டிவிட்டி கூட நமக்கு கொடுக்குது. அந்த உணர்திறனை நமக்கு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு டூலா தான் தியானம் இருக்கு. தியானத்துல அந்த மூச்சு காத்த கவனிக்கிறது கஷ்டமா இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க. மூச்சு காத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மூச்சு காத்துன்றது ஆக்சிஜன் நம்ம சொல்றோம். இந்த ஆக்சிஜனே பாத்தீங்கன்னா சயின்ஸ் படி அதிகமான ஆக்சிஜன் யார் உள்ள எடுக்கிறாங்களோ அவங்க சீக்கிரம் வயசாகி இறந்துடுவாங்கன்னு சொல்லுவோம். எது நமக்கு உயிரை கொடுக்குதோ அதுவே நமக்கு அழிவையும் கொடுக்கும். ஏன்னா எதுவுமே எப்ப நம்ம அதிகமா எடுப்போம், பதட்டம் நிறைய இருக்கு, எந்நேரம் நமக்குள்ள ஒரு அதிர்வு இருக்கு, ஒரு எல்லாத்துலயும் ஒரு ஹை, இது ரொம்ப மகிழ்ச்சியில ரொம்ப துக்கம், இந்த மாதிரி ஒரு 2 நிலைகள்ல ஊசலாடிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளோட மூச்சு காத்து நம்ம உள்ள அதிகமாகிறத புரிஞ்சுக்க முடியும். நம்ம சொல்லுவோம் ஏதாவது ஒண்ணா கொஞ்சம் ஆழமா இழுத்து மூச்சு விடு, கொஞ்சம் மனசு அமைதியா இருக்கும். நீங்க ஆழமா மூச்சு விடும்போது அந்த மூச்சு விடுதலோட எண்ணிக்கை குறையும். சித்தர்களை போய் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பல்ஸ் கூட அந்த 72 எல்லாம் இருக்காது. நம்ம 72 தடவை மூச்சு எடுத்து விடுறதா அறிவியல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அது கூட இருக்காது. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த இது ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்களோட ஹார்ட் பீட்டு கூட துடிப்பு கம்மியா இருக்கும். அவங்களுக்கு அந்த எனர்ஜியை வெளியில விடாம வச்சுக்கக்கூடிய அந்த திறமை இருக்கு. அதனாலதான் அவங்க ஒரு பனி பிரதேசத்துல இருந்தா கூட அவங்கள பாதிக்காது. சுற்றுப்புற சூழல் கூட அவங்கள பாதிக்காது. வெயிலோ பனியோ நீரோ அந்த பஞ்சபூதங்கள் கூட அவங்கள பாதிக்காத நிலைக்கு போறாங்கன்னா அந்த மூச்சு காத்தை எப்படி உபயோகிக்கணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சில சித்தர்களை பூமியில கூட புதைப்பாங்களாம். அவங்க ஒரு நூல் மாதிரி அந்த மூச்சு விட கத்திருப்பாங்களாம். அந்த நூல் மாதிரி வச்சு மண் துகள் வழியா வெளியில போக தெரியுமா. அப்ப அவங்க நீங்க திருப்பி தோண்டி எடுத்தாலும் அவங்க ஒரு மாற்றமும் இல்லாம உள்ள உடலை அவங்களுக்கு வச்சுக்க தெரியும். அப்பதான் காயக்கல்பமா அவங்க உடலையே மாத்திக்கிறாங்க. நம்ம உடலை விட்டு அடுத்த உடல் போனாதான் அனுபவங்கள்னு இருந்தா கூட அவங்க இந்த உடலே காயக்கல்பமாக்கி இங்கேயே நிறைய அனுபவங்களை பெறக்கூடிய சித்திகளை அவங்க பெறுறாங்க சித்தர்கள். அப்ப நமக்கு அந்த மூச்சு காத்து மேல ஏன் கவனம் வைக்கணும்ன்றது ஒரு இதுதான் தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப அந்த அடுத்தவர்களை நம்மளோட ஃப்ரீக்குவன்சி அடுத்தவங்களையும் ஒசத்துமா? கண்டிப்பா. ஏன்னா இந்த குரூப் நம்ம தியானம் பண்ணும்போது கூட அந்த நம்மளோட இதுக்குள்ள நம்ம வரும். இதுக்கு எனக்கு என்னோட இதுல நான் புரிஞ்சுக்கிட்டதை அவங்க சொல்றேன். சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் பார்த்தோம். அந்த படத்துல நிறைய ஏமாற்று வேலை அவன் பண்ணுவான், கடைசியில திருந்துவான். அந்த திருந்தறதுக்கான காரணம் தான் எனக்கு ரொம்ப ஒரு ஈர்த்ததா இருந்துச்சு. அதுல நிறைய பேர் பார்த்தவங்க சொன்னாங்க எப்படி நம்ம ஏமாறக்கூடாதுன்னு கத்துக்கணும், எப்படிலாம் ஒருத்தன் ஏமாத்துறான் பாருங்க அப்படின்னு அது புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தோணுது. ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா அதுல அந்த பொண்ணோட இன்னசென்ஸ், அவளுக்கு கடைசி வரைக்கும் அவன் தப்பு பண்றானே தெரியல. அவனை அவ்வளவு ஒரு முழுமையா நம்பி தன்னோட ஒரு முழு நம்பிக்கையாலேயே அவனை அந்த நிலையில இருந்து அவ பெருசா ப்ரீச் பண்ண மாட்டான். இப்படி செய்யாதன்னு அழவோ திட்டவோ எந்த வகையிலுமே அவனை மாற்ற முயற்சிக்க மாட்டான். ஆனா முழுமையான நம்பிக்கையை மட்டும் கொடுப்பான். அந்த உணர்வு மட்டுமே அவன் அவ்வளவு ஒரு மோசமான நிலையில இருந்தா கூட தன்னை மாத்திக்கிறதுக்கு அவன் ஒரு வாய்ப்பா அதுல ஒரு அமையும். எனக்கு அப்ப அந்த அந்த இன்சிடென்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. எவ்வளவு நம்ம ஒரு முழுமையான ஒரு இன்னசென்ஸ் எவ்வளவு அழகா அந்த பையனை அங்கிருந்து கொண்டு வர முடியுது. அப்ப எப்பேற்பட்டவங்க உள்ளயும் அந்த இன்ட்யூஷன் இருக்கும் போல இருக்கு, தூண்டி விடுறதுக்கு தான் ஆள் இல்லாம இருக்கோ அப்படின்னு தோணுச்சு. விதுரரை பத்தி ஒரு கதை இருந்தது. நமக்கு நிறைய இந்த கர்ம வினைகளை பத்தி நம்ம யோசிப்போம். நமக்கு ஒரு வாழ்க்கையில துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் நமக்கு ஒரு சந்தேகம் வரும்.
இன்பம் வரும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம், துன்பம் வரும்போது ஏன் தான் வந்ததுன்னு நம்ம நினைக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குன்ற இந்த ஒரு சின்ன பதிவு பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சுது. மகாபாரதத்துல விதுரர், மகாபாரதம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் விதுரர் யாருன்னு. திருதராஷ்டிரன், பாண்டு, விருதுரர் 3 பேருமே அண்ணன் தம்பி தான். ஆனா திருதராஷ்டிரம் பாண்டுவும் ராணிகளுக்கு பிறந்தவங்க. விதுரர் வந்து ஒரு தாசி பெண், அதாவது ஒரு வேலையாள், செவிலிக்கு பிறந்தவன் குழந்தை. இருந்தாலுமே ராஜாக்கு பிறந்ததுனால 3 பேரும் ராஜாவா இருந்தாலும் அவன் ராஜாவாகோட தகுதி இல்லாம, ஆனா பயங்கர அறிவாற்றல், பயங்கர நீதிமான், பயங்கர வில்லாளியும் கூட. அவர்கிட்ட ஒரு வில்லு இருக்குமா. அது வந்து விஷ்ணு, மகாவிஷ்ணுவை கையில கொடுத்த வில்லு, கோவர்த்தன வில்லுன்னு அவர் வச்சிருக்காரு. இந்த மகாபாரதம் போர்ல கிருஷ்ணரோட சாமர்த்தியத்தினாலதான் பாண்டவர்களே ஜெயிச்சாங்கன்னுவாங்க. ஏன்னா அவங்க எதிரில இருந்தவங்க என்ன மாபெரும் வீரர்கள். துரோணர், பிதாமகர், அது பிதாமகர் பீஷ்மர், ஜெயத்ரதன், கர்ணன், இப்படி நிறைய பேரு. அதுல வந்து விதுரரும் மிகப்பெரிய ஒரு வீரர். இவங்க 4 பேரையும் உங்களுக்கு தெரியும், அந்த மகாபாரத யுத்தத்துல ஒவ்வொரு விதமா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து அதுல தலையிடாம அவங்கள வந்து விலக்கி வைப்பாரு அந்த யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்கு. ஆனா விதுரரை வந்து யுத்தம் ஆரம்பிக்க முன்னாடி விலக்கிடுவாராம். ஏன்னா விதுரரோட நீதி அந்த மாதிரியா. இவர் வந்து இந்த சமாதானம் பேசுறதுக்காக கிருஷ்ணர் போகும்போது அங்க வந்து தங்க வச்சிருப்பாங்க. அவங்க வந்து வாங்க எங்க மாளிகையில தங்குங்கன்னு துரியோதனன் கூப்பிடுவானா. இல்லப்பா நான் வந்து தூதுவனா வந்திருக்கேன், தூது வந்து நல்லபடியா முடிஞ்சாலோடைய நான் கை நினைக்க முடியாது. இந்த மாதிரி நம்ம யார்கிட்ட தூது போறோமோ அவங்ககிட்ட நான் கை நினைக்க முடியாது, அதனால நான் விதுரர் வீட்டுல தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, விதுரர் பொதுவான ஆளுன்ட்டு விதுரர் வீட்டுல தங்கி. விதுரருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகா நம்ம கிருஷ்ணன் நம்ம வீட்டிலே வந்திருக்காரு, நம்ம கிட்ட வந்து இருந்து சாப்பிட்டு போறாரு. ஆனா அதுக்கான காரணம் கிருஷ்ணருக்கு தெரியும் போல. அந்த சந்தோஷம் ஒரு பெரிய அவமானத்தை அவருக்கு கொடுக்க போகுதுன்னு சந்தோஷமா இருக்கும்போது அவருக்கு அப்ப தெரியல. அதுக்கப்புறம் அவர் வந்து கேக்குறாங்க, அதுல வந்து 5 கிராமம் கூட கொடுக்க முடியாதுன்னு கிருஷ்ணர் திரும்பி போயிடுறாரு. போர்தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போயிடுறாங்க. விதுரர் மறுபடியும் சபைக்கு போறாரு. இதுல விதுரரை அவரை காப்பாத்துறதுக்கு காரணம் கூட திரௌபதியோட வஸ்திராபரணத்துல மத்த யாருமே எதிர்ப்பு தெரிவிக்காதப்போ விதுரர் மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிப்பாராம். அதற்காகவே இந்த போர்ல விதுரரை காப்பாற்றுறதுக்காகவே கிருஷ்ணர் இந்த லீலைய பண்ணாரு அப்படின்னு பதிஞ்சிருக்காங்க அந்த மகாபாரத கதையில. மகாபாரதத்துல நிறைய கிளைக்கதைகளும் இருக்கும். விதுரர் போய் அப்புறம் பேச போறாங்க. இந்த மாதிரி நீ வந்து என்ன பண்றது போருன்னா, எல்லாரும் இந்த வீரர்கள்லாம் அவனுக்கு தேவை துரியோதனுக்கு. ஆனா துரியோதனுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கடுப்பு. நம்மளை இருன்னு சொன்னா நம்ம வீட்டை தங்காம அங்க போய் தங்கினார்ல இவரு வந்து என்ன பெரிய ஆளா, சித்தப்பா முறை. ஆனா நான் சொன்னது என்னன்னா, நீ தாசி மகன், நீ வந்து இந்த போரை பத்தி குறித்த விவாதங்களை நீ கலந்துக்க வேண்டாம், நீ வந்து அதுக்குரிய தகுதி இல்லை அப்படின்னு துரியோதனன் கோவத்துல சொல்லிடுவான். அந்த கோவத்துல சொல்லும் போது அவருக்கு சபை முன்னாடி அவ்வளவு பெரிய அவமானம் கிடைக்குது. உடனே அவர் சொல்லிடுறாரு, சரி இந்த போர்ல நான் வில்லு எடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிடுறாரு. உண்மையிலே அவர் வில்ல எடுத்திருந்தாருன்னா அர்ஜுனன் கூட ஜெயிச்சிருக்க முடியாதான். ஏன்னா அது மகாவிஷ்ணுவோட வில்லு, அதை வந்து தீர்க்கறதுக்கு மகாவிஷ்ணுவோ சிவனால மட்டும்தான் முடியும். அப்ப இல்லைன்னா விஷ்ணு வந்து அங்க நம்ம கண்ணர் வந்து எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு ஆயுதம். அவர் ஆயுதம் எடுக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கி இருக்குமா. அதற்காகவே இது ஒரு விளையாட்டை விளையாடிட்டு கண்ணன் போயிட்டாரு. அவர் வந்து உடனே நான் வரமாட்டேன்னு சொல்லிடுவாரு. அதுல வந்து அவமானத்துல ஒரு நன்மையும் இருக்கு. எந்த சந்தோஷத்துல ஒரு அவமானம் இருக்குன்னு நம்ம சொல்றோமோ அந்த அவமானத்துல என்ன நன்மை, விதுரர் வந்து கண்டிப்பா போர்ல அங்க சாக முடியாது. ஏன்னா போருக்கே அவர் போகல. அவர் பண்ண தர்மம் அவரோட தலையை காப்பாத்துச்சு. அதனால நம்ம வாழ்க்கையில எந்தெந்த ஒரு சந்தர்ப்பங்கள்ல என்ன நடந்தாலும், ஏன் நடக்குதுன்னு நம்ம தெரியாத வரைக்கும், அடுத்து என்ன வரப்போகுதுன்னு தெரியாத வரைக்கும் அந்த நிலையை நம்ம வந்து கொஞ்சம் ஏத்துக்கொண்டோம்னா இன்னும் நம்ம நிறைய புரிஞ்சுக்க முடியுமோன்னு எனக்கு இந்த கதை படிக்கும் போது தோணுச்சு. அதனால உங்க கூட பகிர்ந்துக்கிட்டேன் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு இந்த தொகுப்பை நான் முடித்துக் கொள்றேன். வாய்ப்பளித்த PMC சேனலுக்கு என்னுடைய நன்றி.